இந்த சமூகம் மாற்றியமைக்கப்பட வேண்டும். இந்த வகுப்புவாத சக்திகளை தடுத்து நிறுத்தக்கூடிய அரசியல் முடிவைத்தான் கடந்த காலத்திலும் மேற்கொண்டோம், இன்றும் மேற்கொள்கிறோம், நாளையும் அதைத்தான் மேற்கொள்ளுவோம். நடிகர் விஜய் வருவார், நாளைக்கு வேறு ஒரு நடிகர் வருவார். அது ஒரு பெரிய பிரச்சனையே அல்ல. நம்ம நாட்டில் யார் வேண்டும்னாலும் கட்சிகளை தொடங்குவதற்கு ரைட் உண்டு, உரிமை உண்டு. அந்த உரிமையெல்லாம் யாரும் தடுக்கவோ கட்டுப்படுத்தவோ முடியாது. நாங்கள் அரசியல் ரீதியாக விவாதித்து எடுத்திருக்கிறது என்பது இந்த சமூகம் மாற்றியமைக்கப்பட வேண்டும். இந்த சமூகம் ஒரு முதலாளித்துவ சமூகம். ஒரு முதலாளித்துவ சமூகமாக அது இருக்கிற பொழுது எல்லா விதமான தீங்குகளும் நடைபெற்றே தான் தீரும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. இதிலிருந்து மாற்றி ஒரு புதிய சமுதாயத்தை காண வேண்டும், ஒரு பொது உடைமை சமுதாயத்தை காண வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற முறையில் நாங்கள் பேசி கட்சியை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை மேலும் பலப்படுத்துவது எப்படி, இந்த நூற்றாண்டில் எப்படி ஒரு பலமுருந்திய கட்சியாக, ஒரு நிராகரிக்கப்பட முடியாத சக்தியாக எப்படி உருவாக்குவது என்று நாங்கள் பேசி முடிவெடுத்திருக்கிறோம். இங்கே பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நாங்கள் விவாதித்திருக்கிறோம். திமுக அரசு குறித்து நாங்கள் விவாதித்திருக்கிறோம், அணி குறித்தும் விவாதித்திருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் எக்காரணத்தை கொண்டும் வகுப்புவாதத்தை அனுமதிக்க முடியாது, அனுமதிக்கக்கூடாது. அது மாநில நலனுக்கு எதிரானது. ஆகவே அந்த வகுப்புவாத சக்திகளை தடுத்து நிறுத்தக்கூடிய அரசியல் முடிவைத்தான் கடந்த காலத்திலும் மேற்கொண்டோம், இன்றும் மேற்கொள்கிறோம், நாளையும் அதைத்தான் மேற்கொள்ளுவோம். அர்த்தம் புரியும் என்று கருதுகிறேன்.